Welcome to Simple Math. Topic Life Mathematics Worksheet number 10. So first one, choose the best answer. Which of the followings are directly proportional to each other? The time taken to reach certain place by a bus to the speed of the bus. இது வராது. Number of pencils to its cost. So number of pencils increase ஆச்சுன்னா அதோட காஸ்ட்டும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் ஒன்று இன்க்ரீஸு, அனதர் ஒன்றும் இன்க்ரீஸ், அனதர் வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிரின்சிபல் டு இன்ட்ரெஸ்ட், ஸோ பிரின்சிபல் அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ அப்போது செகண்டும் தேர்டும் கரெக்டாக இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் ஆஃப் எ பிளேஸ் ஃப்ரம் சி லெவல் டு இட்ஸ் டெம்பரேச்சர், இது டிஃபர் ஆகும். அப்போ இதுவும் கிடையாது. அப்போது ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், த ஃபாலோயிங் டேபிள் இஸ் அபவுட் ஏர்காட் எக்ஸ்பிரஸ் ரன்னிங் அட் ஆவரேஜ் ஸ்பீட் பிட்வீன் ஈரோடு அண்ட் சென்னை. அப்சர்வ் திஸ் டைம் டேபிள் அண்ட் ஃபில் இன் த blank. டைம் டேக்கன் 7, 6, இங்கே என்னன்றதை கண்டுபிடிக்கணும். 2, 1. ஸோ ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் இருக்குது. 350, 300, 150, 100, 50. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர், 2 ஹவருக்கு 100. அப்போது என்ன வரும் இங்கே 3 ஹவருக்கு 150. ஸோ 4 ஹவருக்கு 200 வரும், 5 ஹவருக்கு 250, 6 ஹவருக்கு 300. அப்போது இது கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். Next question number 3. By doctor's advice, Ravi reduced 5 kg of his weight in 30 days by walking at uniform speed in a park daily. If further 8 kg of his weight is to be reduced, he should walk at the same speed for dash more days. இப்போ 5 days பார்த்தீங்கன்னா எவ்வளோ அது? ஸோ 5 kg 30 டேஸு. ஸோ அப்போது 8 kgக்கு அப்போ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5x இஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 8. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 8 டிவைடட் பை 5. ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் இது 6. ஸோ 6 8s are 48. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். 48 மோர் டேஸ் வரும். Next question number 4. The number of workers to construct a building is inversely proportional to the number of days taken for it because option A, the number of days taken increase when the building is smaller. The number of days taken increase, the number of workers increase. So the number of inversely proportional கேட்குறாங்க. So the number of days taken decrease when the building is larger. The number of days taken decrease when the number of workers increase. ஸோ number of days வந்து கம்மியாச்சுன்னா ஒர்க்கர்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டேஸ் ரெடியூஸ் கம்மியாச்சுன்னா ஒர்க்கர்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் டி தான் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5. Sarah wanted to celebrate her birthday with 8 of her friends. After she bought a cake that she could share the maximum of 400 gram pieces each, she received 2 more friends. If she shared the same cake to all her friends equally, then the maximum quantity of cake pieces each would have got was dash gram. இப்போது ஃபஸ்ட்டு 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதை 400 கிராம்ஸு ஒருத்தவங்களுக்கும் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க, 2 பேர் ஆட் ஆகுறாங்க. அப்போ என்ன வரும், ஸோ 8 4s ஆர் மொத்தம் 3200 கிராம்ஸ் வரும். இப்போ என்ன அது டிவைடட் பை 10. அப்போ என்ன வரும், 320 வரும். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ? த குவான்டிட்டி ஆஃப் பிரிஞ்சால்ஸ் அண்ட் இட்ஸ் காஸ்ட் ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல். ஸோ இது டைரக்ட் ப்ரொப்போர்ஷனல் ஆகும். ஸோ பிரைட்னஸ் ஆஃப் த லேம்ப்பு அண்ட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அஸ் ஆர் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல், இதுவும் ராங்கு. ஸோ ட்ராவல் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் எ ட்ரெயின் ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல், இதுவும் ராங்கு. ஸோ த டயமீட்டர் ஆஃப் எ டியூப் and quantity of water discharged through it are directly proportional. இந்த diameter of tube பொறுத்து தான் இந்த quantity of waterம் increase ஆகும். ஸோ அதனால் இதுதான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். 7th one, in the following table, since the number and cost of eraser are directly proportional to each other, their constant of variation k is. ஸோ 1 2 2 4 3 6 4 8 5 10 இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா, y இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸு. இங்கே என்ன பண்ணுறோம், வேரியேஷன் கே ஃபைன் பண்ணோம். ஸோ ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் y பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே வரும். அப்போ கே என்ன வரும்,
2. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் 2, 4, 6, 8, 10 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ K வந்து என்னது 2. 8th one, when Ram alone works for an hour a day, he can complete a work in 10 days. If Raghu joins with him and both work for 2 hours a day for the same work, then they can complete it in dash days. ஸோ ஒரு ஒர்க்கு 10 days ஆகுது. அதுக்கப்புறம் ரகு அவரோட ஜாயின் பண்ணுறாரு. அப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ 2 பேர் என்ன ஆகும்? 5 daysல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 hours ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1 hourல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2 hours. அப்போ இதுலேயும் டிவைடட் பை 2 வரும். அப்போ என்ன வரும்? 2.5 days வரும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேபிள்ஸ் ஷோஸ் த இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 4s are 24, 8 3s are 24, எல்லாமே 24 வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 10th question, in a minute if a pan with 1 liter of oil can fry maximum of 10 vadas in a specified temperature, then in how many minutes in the same pan at the same temperature maximum of 20 vadas can be fried in 2 liter of oil? இப்போ 1 minute என்ன பண்ணுறாங்க? 10 வடை சுடுறாங்க. அப்போது 1 லிட்டர் ஆயில், இங்கே வந்து 2 லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. 20 வடாஸ்க்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ரெண்டுத்துக்குமே சேம் டெம்பரேச்சர், அதனால் என்ன ஆகும்? ஒரே நேரத்தில் தான் வேகும். அதில் 20 வடாஸ் போட்டாலும் என்ன ஆகும்? அதே நேரத்தில் தான் வேகும். அப்போது என்ன தான் வரும் ஆன்சரு? ஆப்ஷன் ஏ 1 minute தான் வரும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11, இன் a vegetable farm Bala can harvest all the carrots in 6 days and Mala in 12 days. It will take dash days to harvest all the carrots if both of them work together. ஸோ ஃபஸ்ட்டு பாலா 1/6 ஒரு வேலையை 6 days எடுக்கிறாங்க. ஸோ மாலா வந்து பார்த்திங்கன்னா இது பாலா. ஸோ நெக்ஸ்ட்டு மாலா இஸ் ஈக்குவல் டு ஒரு வேலையை 12 daysல முடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் இட் வில் டேக் டேஷ் டேஸ் டு ஹார்வெஸ்ட் ஆல் த கேரட்ஸ் இஃப் போத் தேம் ஒர்க் டுகெதர். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போது ஸோ 1 + 1 6, இங்கே 12. ஸோ கிராஸ் மல்டிப்ளை இல்லை எல்சிஎம் எடுங்க. ஸோ அப்போ என்ன வரும்? இங்கே 2 times வரும். ஸோ 2 + 1 டிவைடட் பை 12. அப்போது 3/12 வரும். இதை சிம்ப்ளிஃபை பண்ணனா 1/4. அப்போது அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 4 daysல முடிக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12, ராமன் அண்டு கந்தன் கேன் plug together a paddy field in 4 days. If Raman alone takes 6 days to plug the field, in how many days can Kandan alone plug the same field? ஸோ ராமன் கந்தன் என்ன பண்ணுறாங்கன்னா பேடி ஃபீல்டில், ஸோ இது 2 பேரும் பேடி ஃபீல்டில் 4 days ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் ராமன் மட்டும் என்ன பண்ணுறாரு? 6 days ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் how many days Kandan alone plug the same field? அப்போ ஃபஸ்ட்டு ராமன் அண்டு கந்தன் வந்து எவ்வளோ நாள்? 4 days. நெக்ஸ்ட்டு ராமன் மட்டும் 6 days. அப்போ கந்தன் மட்டும் தனியாக எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஸோ ஃபஸ்ட்டு 1/xன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 1/y இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை நாள்? 1/4 days. ஸோ அப்போது 2 பேரும் சேர்ந்து 1/4 days. ஸோ ஒரு வேலையை 4 daysல முடிக்கிறாங்க. ஸோ அப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ராமனுக்கு 6 + y தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ட்ரான்ஸ்போஸ் பண்ணோன்னா என்ன வரும்? y இஸ் ஈக்குவல் டு 12 கிடைக்கும். இது என்ன பண்ணால் 1/y இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணி நமக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ y ஈக்குவல் டு 12 days வரும். ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். நம்பர் 13, if Palani can weave 1/5 of blanket in 2 days, he will take dash days to complete the entire blanket. இப்போது மொத்தமாக எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அதில் 1/4 பாட்டு. ஸோ இப்போது சப்போஸ் இப்படி இருக்குது பிளாங்கெட்னா, இதில் 1 2 3 4 1 2 3 4 5. இப்போது இதில் 1/5. அப்போது 1/5 போர்ஷன் மட்டும் எத்தனை நாள் ஆகுதுன்னா நெய்கிறதுக்கு 2 days ஆகுது. அப்போ ரிமைனிங் 4 1 2 3 4 இருக்குது. அப்போ ஒன்றுத்துக்கும் 2 days வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1/5x டிவைடட் பை எக்ஸால் டிவைட் பண்ணோம். இங்கே 2 days, இங்கே தெரியாதது ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 2/5. அப்போ ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. அப்போது 10 days. இப்போ நீங்கள் இப்போ ரஃபாக பார்த்தீங்கன்னாவே ஒரு போர்ஷனுக்கு 2 daysனால் இது 4 ஆகும், 6 ஆகும், 8 ஆகும், 10 ஆகும். அப்போது
Option A, 10, correct answer. Next, question number 14. Pipe A can fill an empty tank in 15 minutes and pipe B in 30 minutes. It will take dash minutes to fill the tank when both pipes are open together. So first pipe பார்த்தீங்கன்னா 1/15 ஆகுது. ஸோ செகண்ட் பைப் வந்து 1/30 ஆகுது. அப்போது அந்த டேங்க்ன்றதால அது 1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ 1/15, அதே டேங்க்கு 1/30. ஸோ when both pipes are open together, அப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன ஆகும், எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் வந்து 3/30 வரும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/10 வரும். அப்போது அந்த டேங்க்கு ஃபில் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் போத் பைப்ஸ் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகுது, 10 minutes ஆகுது. Next, question number 15. Priya and Prabhu can individually complete a work in 10 and 20 days respectively if they work and get paid together, and then the ratio of their salary will be dash for that work. So Priya என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 days எடுத்துருக்காங்க. அப்போ 1/10. அதுவே பிரபு பார்த்தீங்கன்னா 20 days எடுத்துருக்காங்க. சேம் ஒர்க்கு 1/20 days. இப்போ என்ன பண்ணோன்னா ரேஷியோ ஃபைண்ட் பண்ணோம். அதனால் ஈஸ் டு சிம்பிள் போட்டிருக்கேன். அப்போது இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வருது, 20:10 வருது. அப்போது 10ல் பண்ணிங்கன்னா 2:1. ஸோ அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். Next, question number 16. Match the column A and B to the complete the statements and write them in column C. When two quantities P and Q are directly proportional to each other, if P increase, then அப்போ இது என்ன வரும், Q will increase. ஸோ அப்போது இந்த ஆன்சர் எங்கே எழுதணும், Q will என்ன ஆகுது, increase. Next, when two quantities P and Q are indirectly proportional to each other, if P increase, indirectly P increase ஆச்சுன்னா Q என்ன ஆகும், decrease ஆகும். அப்போ இங்கே என்ன எழுதணும், Q will decrease. Next, if a person can complete a work in n days, then 5 persons can complete the work in n/5 days வரும். அப்போது அந்த ஒர்க்கு வந்து என்ன நியூமரேட்டரில் வரும். ஸோ இப்போது 5%. ஸோ n/5 days. அப்போது இங்கே என்ன வரும், n/5 days. Next, if a person can complete 1/5 of a work in n days, then the entire work can complete in 5 n days. Next, if P is to Q and R is to S are proportional to each other, then அப்போ என்ன வரும், P into S is equal to Q into R. Next, second Roman short answer questions. 17. A square shaped paper with a particular area is cut completely into 100 pieces of paper with measures of 2 cm and into 1 cm. If the same paper will be cut completely with the measures of 4 cm into 2.5 cm, then how many pieces of paper one can cut? So 100 piece of paper cut பண்ணோம். என்னன்னா 2 into 1 cm is equal to the same paper will cut completely, the measure என்ன பண்ணோம், 4 into 2.5. இப்போ இதில் எத்தனை பீஸ் வருதுன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறோம், எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ 100 2 into 1 2 தான் இருக்கும். சரி அப்படியே வச்சுங்க. டிவைடட் பை 4 into 2.5. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா 20. ஸோ அப்போது 20 pieces of paper இந்த டைமென்ஷனில் கட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். Next, question number 18. If 6 persons working in a flour mandi can prepare 96 garlands in 3 hours, then how many persons are required to prepare 128 garlands in an hour? So first garland அது ரெடி பண்ண டைமு, அதுக்கப்புறம் எத்தனை பர்சன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 96 garlands எவ்வளோ நேரத்தில், 3 hours. ஸோ எத்தனை பர்சன்ஸ் தேவைப்படுறாங்க, 6 persons. ஸோ இப்போது 128 garlands
ஹவு மெனி பர்சன்ஸ் அது தெரியாது, அதனால் அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இன் அன் ஹவர் கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 hour, இங்கே 3 hours. இப்போ என்ன பண்ணோன்னா, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், 128 டிவைடட் பை 96 இன்ட்டு 3/1 இன்ட்டு 6. இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. அப்போது எத்தனை பர்சன்ஸ் தேவைப்படுது, 24%. Next, question number 19. Mani and Murugan made a contract to paint a new house together. They can paint individually the same house in 20 and 30 days respectively. After completing the work, they had received 30,000. How will they share the payment? என்ன பண்ணுறாங்க, மணி முருகன்றவங்க என்ன பண்ணுறாங்க, 20-30 டேஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒர்க் செய்கிறாங்க. அப்போ மணின்றவர் 1/20. ஸோ நெக்ஸ்ட்டு முருகன் வந்து 1/30. ஸோ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா என்ன வரைக்கும், 30:20 கிடைக்கும். அப்போது ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2 கிடைக்கும். அப்போது டோட்டலாக எவ்வளோ, 3 + 2 5. இப்போது மணி ஷேர்ஸ், ஸோ மணி ஷேர்ஸ் வந்து மணி ஷேர்ஸு இஸ் ஈக்குவல் டு, அப்போது ஒரு என்னது 3/5. ஸோ டோட்டல் வந்து 5 இன்ட்டு கொடுத்துருக்குற அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாங்க, 30,000. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம், இதை சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ வரும்னா 18,000. அப்போ ரிமைனிங் டேரெக்டாகவே என்ன தெரியும், ரிமைனிங் இருக்கிற 12,000 தான் யாரோட ஷேரு, முருகனோட ஷேரு. ஸோ முருகன் ஷேரு எவ்வளோ, ஸோ 2/5 இன்ட்டு 30,000 இஸ் ஈக்குவல் டு, இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், 12,000. Next, question number 20. Anu and Renu can do a piece of work in 8 and 24 days respectively. They started together and worked for 3 days. After that, Renu left and Manu, who can do the same work in 8 days, joined with Anu to finish the remaining work. Find the number of days that Anu and Manu will take to complete the remaining work. ஸோ அனு ரேனு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 24 டேஸ் ஆகுது. சாரி 8 and 24 டேஸ் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 3 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரேணுன்றவங்க அவங்க விலகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனு வந்து யாரோட, மனுவோட ஜாயின் பண்ணி ரிமைனிங் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அனு ப்ளஸ் ரேணு 1 day ஒர்க்கு இஸ் ஈக்குவல் டு 1/8. ஸோ அப்புறம் ப்ளஸ் 1/24 டேஸு. ஸோ அப்போ அந்த ஒர்க் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4/24 வரும். ஸோ அப்போ 1 day பார்த்தீங்கன்னா 1/6 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து 3 days பார்த்தீங்கன்னா 3 × 1/6 கிடைக்கும். அப்போது சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/2 கிடைக்கும். ஸோ அனு ரேணுஸ் வந்து என்னது, அனு ப்ளஸ் ரேணுஸ் ஒர்க்குடு வந்து பார்த்திங்கன்னா 1/2. ஸோ 1/2 ஒர்க் முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் என்னவாக இருக்கும், ஒரு வேலையில் பாதி இருக்கும். ரிமைனிங் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் மீதி ஒரு பாதி வேலையை செஞ்சுட்டாங்க. அப்போ மீதி என்ன இருக்கும், பாதி ஒர்க் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, மனு அண்டு அனு, அதாவது அனு அண்டு மனு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அனு ப்ளஸ் மனு, ஸோ மனு இஸ் ஈக்குவல் டு அவங்க பார்த்தீங்கன்னா 8 days. ஸோ அப்போது ஒரு ஒர்க்கை 8 days. ஸோ 1 + 8 1 + 8. அப்போது 2/8 இஸ் ஈக்குவல் டு 1/4 வரும். அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து என்னது, ஸோ 1/2 ஆஃப் இதில் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 1/4 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், 2 days கிடைக்கும். அப்போ ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் ஒர்க்கை முடிச்சது எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 2 days முடிச்சிருக்காங்க.
So thank you students and thanks for watching.